வணக்கம் மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுவதாம். 2026 தேர்தலில் இரண்டே முடிவுகள் தானா? ஒன்று விஜய் ஆட்சியோ அல்லது தொங்கு சட்டமன்றமா? டெல்லியில் தனியார் நிறுவனத்தை கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளதாம். வாங்க வீடியோவை விமாக்கண்கலாம். அதாவது தமிழக அரசியல் களமானது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது கூட இதுவரை இல்லாத ஒரு அளவில் ஒரு பரபரப்பான திருப்புமுனையெல்லாம் சந்தித்திருக்கிறதா. அதாவது ஒரு பாரம்பரிய கட்சியாக திமுக வெஸ் அதிமுக என இருமுனை போட்டிதான் கண்டிப்பாக தமிழகத்தில் தற்போது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் வருகையால் ஒரு முப்பரிமாண போட்டியாகத்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் களமாறியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு விளைவாகவே தேர்தல் முடிவுகள் என்பது இரண்டு தெளிவான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கக்கூடும் என்று டெல்லி ஒரு தனியார் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பு ஒன்று அதிர்ச்சி தகவலை எல்லாம் கொடுத்திருக்கிறதா. அதில் ஒன்று கூறியதாவது, கண்டிப்பாக தமிழகத்தில் விஜய் தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சியில் அமையும் அல்லது கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றம் என்ற நிலையில்தான் தமிழக அரசியல் கண்டிப்பாக நிலவும் என்ற நிலையில்தான் அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சமீபத்தில் வெளிவந்த சில கருத்து கணிப்புகளின் தமிழக அரசியல் போக்கு மாறிய முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறதா. தற்போதைய கள நிலவரப்படி விஜயின் தாவைக்கா அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக திமுக மீது அதிர்த்து கொண்ட நடுநிலை வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறதா. அதாவது விஜய் தான் தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியும் திமுகவின் வாக்கு வங்கியும் கண்டிப்பாக பிரிக்கக்கூடிய நிலைப்பாட்டில்தான் அரசியல் களமானது மாற இருக்கிறதா. அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இதனால்தான் பல தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்ற அச்சம்தான் நிலவுகிறதா. அது மட்டுமன்றி நடிகர் விஜயின் கவர்ச்சி என்னவென்றால் மிஸ்டர் கிளீன் என்ற அரசியல் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவற்றில் பலத்தால் தான் தாவைக்கா ஒரு திடீரென பெரிய வாக்கு சதவீதத்தை எல்லாம் பெற்று திமுக மற்றும் அதிமுகவுக்கு போட்டியாக அல்லது ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக கண்டிப்பாக தமிழகத்தில் உருவெடுக்கலாம் என்ற நிலைதான் மாறியிருக்கிறதா. தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைந்து திமுகவின் வெற்றியை தடுத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்ற பாஜக மேலிடம் திட்டம் தீட்டி வருவது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இபிஎஸ்ஸின் எதிர்ப்பாளரான ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இணைக்க முயற்சிக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா. ஆனால் தாவைக்காவில் எதிர்பாராத எழுச்சியும் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறலும் அதிருப்தியாளர்களை இணைந்தாலும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக பின்னடைவை மட்டுமே சந்திக்கும் நிலைதான் பார்க்கப்படுகிறதா. எனவே டெல்லி மேலிடத்தில் திட்டத்திலெல்லாம் ஒரு பின்னடைவு தான் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது, அதாவது திமுக வெஸ் அதிமுக வெஸ் தாவைக்கா வெஸ் நாதாக்கா என மாறினால் கண்டிப்பாக எங்கும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக அரசியல் கண்டிப்பாக பாஜகவின் இலக்கு கண்டிப்பாக சிதறிப்போகும் நிலையில்தான் அரசியல் பேசப்படுகிறதா. 234 தொகுதியிலும் கொண்ட தமிழக சட்டமன்ற தேர்தலானது ஆட்சி அமைக்க 118 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை எந்த கட்சிக்கு இந்த எண்ணிக்கை எட்ட முடியாமல் போனால் கண்டிப்பாக தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் என்ற சூழல் கண்டிப்பாக உருவாகும் என்று வாய்ப்புள்ளதாம். சொங்கு சட்டமன்றம் என்பது ஏற்பட்ட ஒரு நிலையான ஆட்சி. எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காமல் போனால் வேறு வழியின்றி சில மாதங்களுக்கு மறு தேர்தல் கண்டிப்பாக நடத்த வேண்டிய நிலையெல்லாம் வரலாம். இது மிகவும் அரிதானது என்றாலும் அரசியலில் கண்டிப்பாக இது ஒரு நம்பகத்தன்மையான கருத்தில் கொண்டுதான் இதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.